சார் வணக்கம். ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஜியாகிரபி அதான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 இது ஓகேங்களா. சரி ஓகே. இந்தியாவின் வனமனிதர் என்று பிரபலமாக அழைக்கப்படுவர் யாருன்னா ஜாதவ் பயோங். ஓகேங்களா. ஸோ கீழே கொடுக்கப்பட்ட இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக அறியப்படுது பீகார். ஆக்சுவலி அதிக மக்கள் தொகை அடர்த்தி. ஓகேங்களா. கொஷின்ஸில் அதிக மக்கள் தொகை அடர்த்தி. ஏன்னா அதிக மக்கள் தொகைனா உத்தரப்பிரதேசம், அதிக மக்கள் தொகை அடர்த்தினா பீகார். நாட்டின் மொத்த வனப்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட காடுகள் எத்தனை சதவீதம் ஆக்கிரமித்துள்ளன? 29% ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 29% இருக்குது. ஓகேங்களா. மொத்த ஃபாரஸ்ட் ஏரியாவிலே வடக்கில் உள்ள விந்திய மலைத்தொடர் மற்றும் தெற்கு உள்ள சாத்துவ மலைத்தொடருக்கும் இடையே செல்லும் பிளவு பள்ளத்தாக்கில் மேற்கு நோக்கி மாறுதுன்னா நர்மதா. ஓகேங்களா. நர்மதா, தபதி, மாகி இந்த 3 ஆறுகளும் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். ஓகேங்களா. அது தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சவங்க நீங்கள் ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணி ஈஸியாக போட முடியும். கடல் மட்டத்திலிருந்து யானைமுடியின் சிகரம் எவ்வளோ? 2695 மீட்டர். ஓகேங்களா. 2695 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே கொடுக்கக்கூடிய எந்த வகையான ஆற்றல் ஆதாரம் புவி வெப்பமயமாதல் தடுக்கக்கூடியதுன்னா ஜியோ தெர்மல் எனர்ஜி. புவி வெப்ப ஆற்றல் தான் தடுக்கக்கூடியது. ஓகேங்களா. தமிழகத்தின் டேஸ் மாவட்டம் மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இல்லைன்னா அரியலூர். ஓகேங்களா. 2013ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெண்களின் கல்வி விகிதம் எப்படின்னா 64.46. ஓகேங்களா. ஸோ ஆண்களை கல்வி வரைக்கும் 82.5, பெண்கள் வந்து 64.46. டேஸ் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறையாகும் இயற்கை விவசாயம். ஆர்கானிக் ஃபார்மிங் வந்துட்டு சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு கேடு விளைவிக்கும், அதாவது ஃபெர்டிலைசர் எதுவும் யூஸ் பண்ணாமல், ஓகேங்களா, உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறது தான் ஆர்கானிக் ஃபார்மிங். அது வந்து எந்த ஒரு சமுதாயத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எந்த ஒரு கெடு விளைவிக்கக்கூடிய விவசாயம் கிடையாது. ஓகேங்களா. பம்பாயில் கொடூர பிளேக் தொற்றுநோய் பரவிய ஆண்டு 1896. ஓகேங்களா. இமயமலை பற்றி குறிப்பிடும் பின்வரும் வாக்கியங்கள் எது சரியானது? பெரிய இமயமலை இமாத்திரி என்று அழைக்கப்படும். ஆமாம், பெரிய இமயமலை இமாத்திரி என்று அழைக்கப்படுவர். சிறிய இமயமலைக்கும் சிவாலி குண்டுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி அதிக மழைப்பொழிவை பெறுகின்றது. இது தப்பு. ஓகேங்களா. புகழ்பெற்ற கோடை வாழிடங்களான இமயமலை தொழில் அமைந்துள்ளன. ஆமாம். ஓகேங்களா. முசிறி, நைன்டியாஸ் இந்த மாதிரி கோடை வாழிடங்கள்லாம் இமயமலை தான் அமைந்திருக்கு. ஓகேங்களா. உலகின் மிக நீளமான அணை ஹிராக்குட் அணை எந்த ஆற்றின் குறுனா மகாநதி ஆற்றின் குறுக்கி கட்டப்பட்டக்கூடிய அணை தான் இந்த ஹிராக்குட் அணை. உலகின் மிக நீளமான அணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பக்ரானங்கல் அணை உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓதக்காடுகள் டேசனம் அழைக்கப்படும் அலையாத்தி காடுகள், அதாவது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அலையாத்தி காடுகள் மேற்கு வங்கத்தில் தான் காணப்படுகிறது. கிழக்கு மத்திய ரயில்வே தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? ஆசிப்பூர். ஓகேங்களா. 18 ரயில்வே மண்டலங்கள் இருக்குது சார். அதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க. அது பொறுத்துக்களையும் கேட்கலாம், இல்லை இப்படி ஒரு மண்டலத்தை கொடுத்து அது 4 ஆப்ஷனாகவும் கேட்கலாம். ஸோ அது 18 மண்டலங்களும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. தெற்கு ரயில்வே மண்டலம் எங்கே? சென்னை. ஓகேங்களா. கிழக்கு வந்து கொல்கத்தா, மேற்கு வந்து மும்பை. ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கோங்க. 18 ரயில்வே மண்டலங்களும். பின்வற்றில் எந்த துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படும் மாவட்ட அமைப்பு அல்லனா அஞ்சல் துறை. ஸோ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா பேரிடர் மேலாண்மை மற்றும் வருவாய்த்துறைனே சொல்லுவாங்க. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து முழு காரணமே வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தான். ஓகேங்களா. ஸோ உள்ளூர் காவல் லோக்கல் போலீஸ் கண்டிப்பாக டிசாஸ்டர் இருந்தால் இண்டி இருக்கணும். சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் குடிமைப்பணி எல்லாருமே ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் எல்லாருமே கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. பிரிக்ஸ் என்ற அமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பு நாடுகளாக உள்ளன அப்படின்னா 5 நாடுகள். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. அதுதான் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதில் எழுத்துலேயே பார்த்தீங்கன்னா 5 நாடுகள் இருக்கும். ஓகேங்களா. அவ்வளோதான் உறுப்பு நாடுகள். பாருங்கள், ரயில்வே மண்டலம் ஹெட் குவார்ட்டர்ஸ் மறுபடியும் கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாது எது தவறாக எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ பொறுத்துக்களை கேட்கலாம், இல்லை ஒரு ரயில்வே மண்டலத்தை கொடுத்த 4 ஆப்ஷனாக கேட்கலாம், இல்லை மாற்றி தவறாக எது பொருந்தாது எதுன்னு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ மத்திய வடக்கு அப்படின்றது அலகாபாத் தவறு. ஓகேங்களா. மேற்கு அப்படின்றது மங்களூர். மத்திய என்பது ஜான்சி. அது சரி அது தப்பு. மேற்கு என்பது மங்களூரும் தப்பு. ஏன்னா முன்னே சொன்ன மேற்கு வந்து மும்பை தான். ஓகேங்களா. மத்திய கிழக்கு ஹாஜிப்பூர். ஓகேங்களா. மத்திய கிழக்கு ஹாஜிப்பூர் தான். மத்திய வடக்கு அலகாபாத். ஓகேங்களா. மத்தியில் வந்து மும்பை தான் இருக்கும். அது தப்பு. மேற்கில் வந்து மங்களூர் கிடையாது, மும்பை தான். ஓகேங்களா. இந்தியாவில் டேஸ் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்கும் பெரிதும் உதவுகின்றன நடனம் மற்றும் இசை வந்து ஒரு ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் உருவாக்குறது அந்த நடனம் இசை. ஓகேங்களா. பசும்பரிச்சின் பலவீனங்கள் என்பதை பின்னோட்டி வாக்கியங்கள் எவை சரியானவை?
விதைகள் மற்றும் உரங்களுக்கு பேரளவு மூலதனம் தேவைப்படுது. கண்டிப்பாக விதைகள் மூலதனம் பெரிய மூலதனம் தேவைப்படுது. ஓகேங்களா. முதன்மை பயிர்களான கோதுமை மற்றும் நெல் உற்பத்தி பன்மடங்கு பெருகியது. கண்டிப்பாக அது வந்து பன்மடங்கு பெருகியது. ஓகேங்களா. அதிக உரங்கள் பயன்பாடு நிலத்தின் செழுமைத்தன்மையை பாதித்தது. கண்டிப்பாக பாதித்தது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பலவீனங்கள் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ பலவீனங்கள் என்ன பார்க்கும்போது, அதிக உரங்கள் வந்து தேவைப்படுச்சு, அதற்கான மூலதனம் அதிகமாக தேவைப்படுது. ஓகேங்களா. அதுமாதிரி நிறைய பேருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்பட்டது. ஓகேங்களா. சிறு குறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த இயந்திரத்தை பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா. அதனால் அது 2ம் பலவீனங்கள். ஓகேங்களா. செகண்ட் ஒன் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா. அப்போ 1ம் 3ம் பலவீனங்கள். இந்தியாவில் தோல் பொருட்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாவட்டம் எதுனா வேலூர். உங்களுக்கே தெரியும், தோல் ஃபேக்ட்ரி, லெதர் ஃபேக்ட்ரி அதிகமாக இருக்கிறது இங்கே வேலூர் தான். ஓகேங்களா. தமிழ்நாட்டின் கல்வி விகிதம் எவ்வளோ அப்படின்னா 80.9. ஓகேங்களா. 80.9ன்னு சயின்ஸ் சோசியல் புக்கில் 6வது புக்கில் இருக்கும். 11ஆம் புக்கு எக்கனாமிக்ஸ் புக்கில் 80.33ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே கன்ஃபியூஸ் இல்லாமல் 80.9னே கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் 80.9 போட்டுக்கலாம். 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் எவ்வளோ? 940. ஓகேங்களா. தமிழ்நாட்டின் பாலின விகிதம் எவ்வளோ அப்படின்னா 995. ஓகே. கீழே கொடுக்கக்கூடிய கிடைவிடை. பொழுதுபோக்கு நகரம் அப்படின்னு பார்க்கும்போது பானாஜி. நிர்வாக நகரம் புதுடெல்லி. தொழில் நகரம் ஜாம்ஷெட்பூர். சமய நகரம்னா மதுரை. ஏன்னா மதுரையில் நிறைய கோவில்களாக இருக்கும், அது சமய ரிலிஜன்ஸ். ஓகேங்களா. இந்தியாவில் சத்தீஸ்கர் மற்றும் அதன் பஸ்தர் பகுதி டேஸ் உள்ள முக்கிய புலங்கள் ஆகும் அப்படின்னா இரும்புத்தாது அதிகமாக அயன் கோர் இருக்கிற முக்கிய ஏரியா தான் இந்த சத்தீஸ்கரும் பஸ்தரும். இந்தியாவில் பிளவு பள்ளத்தாக்கில் நர்மதா நதி டேஸ் உருவாக்கும், ஒரு நீர்வீழ்ச்சியை உருவாக்கும், ஒரு வாட்டர் ஃபால்ஸ் உருவாக்கும் நர்மதா பள்ளத்தாக்கில். இந்தியாவின் நீளமான எல்லை கொண்ட நாடு பங்களாதேஷ். ஓகேங்களா. 4156 கிலோமீட்டர் வந்து எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிக நீளமான நாடு எதுனா பங்களாதேஷ். மிக குறுகிய நாடு அப்படின்னா 106 கிலோமீட்டர் தான் பகிர்ந்து கொள்ளும் ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா. ஆப்ரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை இதனுடன் தொடர்புனா வெள்ளப்புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வர்கீஸ் கூரியன் தான் ஆப்ரேஷன் ஆஃப் ஃப்ளட்டோட தந்தைன்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ளட் யாருன்னா வர்கீஸ் கூரியன். பால் புரட்சி தான் வெள்ளை புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. வர்கீஸ் கூரியன் தான் அதுக்கான தந்தை. ஓகேங்களா. பசுமை புரட்சி என்பது வேளாண்மை இது. ஓகே. நீலப்புரட்சி அப்படின்னா மீன்கள் இதெல்லாமே உற்பத்தி பண்ணுறது நீலப்புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கரும்பு. பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி எது? ஆறு எதுனா கோசி ஆறு. ஓகேங்களா. அதுமாரி மேற்கு வங்கத்தில் தாமோதர் ஆறு வந்துட்டு மேற்கு வங்கத்தின் துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது இந்தியாவின் பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையம் எங்கே இருக்கு? பெங்களூர். சரி, 2வது பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குது. முதல் வந்து பெங்களூர். ஓகேங்களா. 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பின்னூர் மாவட்டத்தில் சிறார், அதாவது குழந்தை பாலின விகிதம் மாநில சராசரி குறைவாக உள்ளது எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அது பொறுத்துக்கு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா 914 இருக்காங்க. கடலூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குதுலே கடலூர் கம்மி 896. சேலம் அப்படின்னு பார்க்கும்போது 916. அரியலூர் அப்படின்னு பார்க்கும்போது 891. ஏன்னா குழந்தை பாலினம் கம்மி வந்து அரியலூர், அதுக்கு அடுத்தபடி கடலூர். ஓகேங்களா. அதுமாதிரி பேட்டி பச்சோ பேட்டி பதோ அப்படின்ற ஒரு ஜனவரி 22ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பெண் குழந்தை பாதுகாப்போம் பெண் குழந்தை கற்பிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தமிழில் ஹிந்தியில் பேட்டி பச்சோ பேட்டி பதோ அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல கடலூர் மாவட்டம் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் பாலின விகிதம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பாலின விகிதம். ஓகேங்களா. ஸோ வளிமண்டல சுழற்சி பல்வேறு அளவுகளினால் ஆன சுழற்சிகளால் காற்று சுழற்சிகளால் வகைப்படுத்தப்படும். ஆமாம். வளிமண்டலத்தில் மாசுகளை கரைப்பதிலும் கடத்துவதிலும் வளிமண்டல காற்று கழிவு சுழிகள் முதன்மை பங்கு வகிக்கின்றன. கூற்றும் சரி, காரணம் சரி, சரியான விளக்கம் மேலும். ஓகேங்களா. சரிங்க சார். அடுத்த வீடியோவில் மீதி இருக்கிற கொஷின்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே சார். வீடியோ வாட்சும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஏன்னா நம்ம புக்கில் எவ்வளோ படித்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். கொஷின்ஸ் இப்படி கேட்குறாங்களா அப்படி தான் உங்களுக்கு ஒரு அனலைஸ் கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே சார். தேங்க்யூ.